சவுச்சவுக்காய் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையானது பருப்பு போட்டு வேக வச்சு சவுச்சவுக்காயை சின்ன சின்னதாக அறுத்து கட் பண்ணி பருப்பு வெந்ததையும் போடணும். பருப்பு கூட சேர்த்துறது தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், பருப்பு இப்போ வேக போட போகிறோம். பருப்பை தண்ணியில் போட்டு கழுவணும். நல்லா குக்கரை வைக்க போகிறோம். பாத்திரத்தில் போட்டுறணும். பருப்பு நல்லா கழுவி போடணும். தண்ணியில் போட்டு அது கூட கொஞ்சம் சீரகம், இந்த பருப்பு வேகும்போது சீரகம் 2, கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் விளக்கெண்ணெய். அது கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும் ருச்சியாக. கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஒரு போட்டு நல்லா 2 விசில் வராவி வேக வைக்கணும். சவுச்சவுக்காய் பேர். கொஞ்சம் பால் வரும், அதனால ஒரு காய வைக்கணும். அது கொஞ்சம் பால் மாதிரியே வரும். இந்த தோலெல்லாம் அப்படி செதுக்கணும். செதுக்கிறோம். இதில் ஒரு விதை இருக்கும், அதையும் கட் பண்ணி எரிஞ்சிடணும். சும்மா பழச்சம் போடணும். சவுச்சவுக்காய் கூட பருப்போடு சேர்த்து தக்காளி பழம், கொஞ்சம் வெங்காயம் போட்டு சாம்பார் தூளெல்லாம் போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ வெந்துருச்சு, இறக்கி வச்சிடணும். இப்போ இந்த காயை நல்லா கழுவி போடணும் உள்ள. இதுக்கு புளி சேர்த்தக்கூடாது. இந்த குழம்பு பருப்பு இந்த சவுச்சவுக்காய் போட புளி சேர்த்தக்கூடாது. கொஞ்சம் மிளகு பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு பொடி, சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் டேஸ்ட் வரும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் அடுப்பத்தை வச்சு இது கூட கொஞ்சம் தேங்காய் போடணும். தேங்காய் அரைச்சி சாம்பாருக்கு அரைச்சி வச்ச தேங்காயை அது கூட கலந்துக்கணும். சாம்பார் கூட நல்லா கலந்து போட்டுருவோம். இப்போ வடைச்சட்டி வைக்க போகிறோம். வச்சு சூடாகி எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றோம். எண்ணெய் நல்லா காய்ச்சி கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா சிறக்க விடணும். சிறக்கணும். எடுத்து சாம்பாரில் கொட்டிடணும். அவ்வளோதான் சாம்பார் ரெடி.